இப்போ நம்ம படிக்கிறது அப்புறம் வேலைக்கு போகிறதெல்லாம் எதுக்கு? நம்ம லைஃப்பை வந்து அடுத்த ஸ்டெப் கொண்டு போகிறதுக்காக தான் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ பார்க்குறவங்க ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நம்ம என்ன பண்ணாலும் எதுவுமே நடக்க மாட்டேங்குது, அப்படியே ஸ்டக் ஆகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் ஏதாவது இருக்கும் டெவலப்பில். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நான் சொல்கிறத கன்ஃபார்ம் ஃபாலோ பண்ணுங்கள். சேஞ்ச் இஸ் பாசிபிள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேஞ்ச் யுவர் மைண்ட் செட். எவ்ரிதிங் ஸ்டார்ட்ஸ் இன் தி மைண்ட். நீங்கள் வந்து மனசில் நினச்சிட்டு இருக்கீங்க, நம்ம வந்து ஸ்டக் ஆகிட்டு இருக்கோம், நம்மளுக்கு வந்து எதுவுமே நடக்க மாட்டேங்குது, சேஞ்சஸ் எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காம அந்த டைமில் நீங்களே உங்கள் மைண்ட் கிட்ட சொல்லி பாருங்கள், ஐ கேன் சேஞ்ச், நான் வந்து இது எல்லாத்தையும் மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி திருப்பி ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது பண்ணுங்கள், கன்ஃபார்ம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, நிறைய புக்ஸ் ரீட் பண்ணுங்கள், மோட்டிவேஷனலாக இருங்க. நான் வந்து இந்த வீடியோ லாஸ்ட்டில் வந்து நிறைய புக்ஸ் சஜஸ்ட் பண்ணுறேன், அதெல்லாம் படிங்க, உங்களுக்கு வந்து நல்லா மோட்டிவேட்டாக இருக்கும். உங்கள் கூட இருக்கவங்க அவங்ககிட்ட பாசிட்டிவாக பேசுகிறாங்களான்னு பாருங்கள். ஏதாவது நெகட்டிவாக முடியாது அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்லாம் முதல்ல கட் பண்ணிக்கோங்க. எல்லாமே இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. செட் கிளியர் கோல்ஸ். பிளான் இல்லாத கனவுன்றது வெறும் ஆசை மட்டும்தான். ஸோ நீங்கள் உங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு முதல்ல தெளிவான கோல் செட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இப்படி சொல்லாதீங்க, நான் வெற்றி அடைய விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லாதீங்க, நான் வந்து வெற்றி அடைவேன் அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் கோல் செட் பண்ணிட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நீங்களே அதுக்கேற்ற மாதிரி எப்படிலாம் பண்ணால் எதெல்லாம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி கம்ப்ளீட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கோல் செட் பண்ணிக்கோங்க. டேக் ஆக்ஷன், ஸ்மால் ஸ்டெப்ஸ் எவ்ரிடே. லைஃப்பை சேஞ்ச் பண்ணுறதுன்னு நினச்சிட்டு சும்மா இருந்தால் போதாது, ஏதாவது ஆக்ஷன் எடுத்தால் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். இது பாருங்கள், ஸ்மால் கன்சிஸ்டன்ட் ஆக்ஷன்ஸ் ஆர் மோர் பவர்ஃபுல் தென் பிக் ரேண்டம் எஃபர்ட்ஸ். எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து ஃபிட்டாக இருக்கணும்னு நினச்சா என்ன பண்ணுவோம்? டெய்லியும் ஒரு 10 நிமிஷத்துலேருந்து எக்ஸசைஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சின்னதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஏதாவது ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணணும்னா காலையில் ஒரு 30 நிமிஷம் முன்னாடியே எழுந்திரிச்சு அதுக்கேற்ற வேலை ஏதாவது பண்ணுங்கள். சின்னதாக பண்ணிக்கிட்டே இருங்க, அதை வந்து கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்கள். சக்ஸஸ் வந்து கன்ஃபார்ம் இருக்கும். ரிமூவ் நெகட்டிவ் ஹேபிட்ஸ். சக்ஸஸ் அப்படின்றது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படி மட்டும் இல்லை, நம்ம என்ன பண்ணுறத ஸ்டாப் பண்ணோம் அதுலேயும் இருக்குது. நீங்களே உங்களுக்கு கேட்டுக்கோங்க, வாட் இஸ் ஹோல்டிங் மீ பேக்? அது வந்து சோஷியல் மீடியா அடிக்ஷனாக இருக்கலாம், நீங்கள் நினச்சதை வந்து உங்களால் பண்ண விடாமல் ஃபோன் பார்த்துக்கிட்டே டைம் வேஸ்ட் பண்ணுறதா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டாக ரீப்ளேஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் எதெல்லாம் பேட் ஹேபிட்ஸ்னு. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ண ஆரம்பித்தாலே போதும். நெவர் ஸ்டாப் லேர்னிங் அண்ட் க்ரோயிங். ஒரு நல்ல வழி நம்ம க்ரோ ஆகிறதுக்கு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ரீடிங் புக்ஸ். நிறைய புக்ஸ் படிங்க. அதுக்கப்புறம் வீடியோஸ்லாம் யூடியூப்பில் பார்க்குறதெல்லாம் எஜுகேஷனல் கண்டென்ட்டாக பாருங்கள். ஒரு 10 வீடியோ பார்க்குறீங்கன்னா அதில் வந்து ஒரு 8 வீடியோ வந்து எஜுகேஷனல் வீடியோவாக பாருங்கள், மிச்சம் 3 வீடியோ என்டர்டைன்மெண்ட் பார்க்குறது தப்பு இல்லை. அதுக்கப்புறம் நியூ ஸ்கில்ஸ் கற்றுக்கோங்க. ஸ்டெப் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். எனக்கும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி பேசுறதுக்கெல்லாம் பிடிக்காது, செம்மையாக ஷை ஆகுவேன். கேமரா பார்த்தாலே ஃபோட்டோ கூட அந்தளவு எடுக்க மாட்டேன். இப்போ இது மாதிரி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். என்னோடய கம்ஃபர்ட் ஜோனை வந்து பிரேக் பண்ணிவிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க என்னோடய வீடியோவுக்கு. growth happens when you challenge yourself. நீங்களே உங்களுக்கு என்ன முடியாது, நம்மளுக்கு என்ன வராதுன்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்களே கற்றுக்கிட்டு உங்கள் கம்ஃபர்ட் ஜோனை பிரேக் பண்ணிட்டு கற்றுக்கோங்க பொறுமையாக. ஸோ ஆர் யூ ரெடி டு சேஞ்ச் யுவர் லைஃப்? ரிமெம்பர், சேஞ்ச் வந்து ஒரு நாள் நைட்லேயே நடக்க போகிறதில்ல, பொறுமையாக தான் நடக்கும். வெயிட் பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்கள், கன்ஃபார்ம் வந்து சேஞ்ச் இருக்கும். இந்த ஜேர்னி, அதாவது ஹவு டு சேஞ்ச் யுவர் லைஃப், இது வந்து நானும் இறங்க போகிறேன். ஸோ அடுத்த 6 மந்த்தில் பார்க்கலாம் நம்ம லைஃப் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இந்த ஜேர்னி வந்து என் கூட யாரெல்லாம் பண்ண போகிறீங்களோ அவங்க வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து ஒரு ரெட் கலர் ஆர்டில் வந்து கமெண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் யாராவது புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் சேனலில். அடுத்த 6 மாதம் கழித்து நான் வீடியோ போடுறேன். இதெல்லாம் நானும் ஃபாலோ பண்ண போகிறேன், எப்படிலாம் சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு. அடுத்த 6 மாதம் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ண போகிறேன். என்னோட ரெடியாக நீங்களும் இதை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டில் வந்து புக்கு சஜஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ புக் சொல்கிறேன், அட்டாமிக் ஹேபிட்ஸ், அதுக்கப்புறம் திங்க் அண்ட் க்ரோ ரிச். இந்த 2 புக்கு நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். நல்லாயிருக்கும், படிங்க ஃப்ரீயாக இருக்கும்போது. என்னோட சேர்ந்து ஜேர்னி ஆரம்பிக்கலாம். அடுத்த 6 மாதம் கழித்து கரெக்டாக ஆகஸ்ட் மாதம் வீடியோ போடுறேன். எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு, இல்லாட்டி ஏதாவது சேஞ்ச் ஆகாமல் அப்படியே தான் இருக்கான்னு சொல்லிட்டு அடுத்த 6 மாதத்தில் பார்க்கலாம். இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது மறந்துட்டிங்கன்னா திருப்பி ஃபஸ்ட்லேருந்து வீடியோ பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக எல்லாமே ஞாபகம் வந்துடும். ஸோ நிறைய பேருக்கு புக்கு படிக்க டைம் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்குலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் அப்கமிங் வீடியோஸில் புக்கு பற்றி போடுறேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அவ்வளோதான் வீடியோ. பாய்.